Good morning students. Next நாம் பார்க்கக்கூடிய கொஸ்டின் மெஷர்மெண்ட் ஆஃப் மாஸ், அதாவது நிறையை அளவிடுதல். மாஸ் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் 7 குவான்டிட்டி இருக்குது, அதில் ஒன்று தான் இந்த மாஸ். ஸோ இதை பற்றி நம்ம அதனோட சயின்டிஃபிக் டெஃபினிஷனோட டீட்டெயிலாக பார்த்துட்டோம், ரைட்டா? இந்த மாஸ் 1 kg கொண்ட ஒரு மாஸ் அது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபிக்ஸடாக ஒரு பிளேஸில் வச்சுருப்பாங்க. எங்கே? பாரிஸ்க்கு நியராக சர்வஸ் என்ற இடத்துல இன்டர்நேஷ்னல் பியூரோ ஆஃப் மெஷர் அண்ட் வெயிட்ஸ் என்ற அந்த லெபரட்டரியில் அந்த 1 kg கொண்ட அந்த மாஸை ஃபிக்ஸடாக பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாஸை எதால் மேக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் இரிடியம் அலாயால் மேக் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் கொண்ட ஒரு மாஸ். அதோட ஹைட் அண்ட் டயாமீட்டர் ஈக்குவலாக இருக்கும். எவ்வளோ? 3.9 சென்டிமீட்டர் ஹைட் அண்ட் டயாமீட்டர் இருக்கும். அதோட ரேஷியோ 9:1. ஏன் இந்த மாஸை பிளாட்டினம் இரிடியம் அலாயால் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மெட்டீரியல் தான் என்வாய்மெண்டால் லீஸ்ட்டாக அஃபெக்ட் ஆகும். அதாவது சுற்றுச்சூழலால் கொஞ்சமாக தான் அந்த மெட்டீரியல் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால தான் அந்த மெட்டீரியல் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? மாஸ் இஸ் எ ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர். வாட் இஸ் மேட்டர்? மேட்டர்னா என்ன? தமிழில் பருப்பொருள். அதாவது இந்த யூனிவர்ஸில் ஆல் ஆப்ஜெக்ட்டுமே, எல்லா பொருளுமே மேட் ஆஃப் ஆட்டம், அதாவது ஆட்டமால் ஆனது தான். ஓகே, அப்போ நிறைய ஆட்டம்ஸ் சேர்ந்தால் அதுதான் மேட்டர். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எரேசர் இருக்குது, திஸ் இஸ் பாடி. இந்த பாடியில் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் இருக்குது, அதுதான் மாஸ். ஓகே, ஸோ அந்த மாஸ் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்காது, எதெல்லாம் சார்ந்து இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், ப்ரெஷர் அண்ட் லொக்கேஷன், இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்காது. இப்போ டெம்பரேச்சர்னு பார்த்தீங்கன்னா அது டைம் பொறுத்து வேரி ஆகிட்டே இருக்கும். அப்போ மார்னிங் ஒரு மாதிரி டெம்பரேச்சர் இருக்கும், அடுத்து மதியம் வந்துட்டு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், ஈவினிங்கு டிக்ரீஸ் ஆகிடும். அந்த மாதிரி டைம் பொறுத்து டெம்பரேச்சர் வேரி ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அண்ட் ப்ரெஷர் அண்ட் லொக்கேஷன். ஸோ அதை டிபெண்ட் பண்ணி இந்த மாஸ் இருக்காது. மாஸ் 1 kgன்னா அது வின்டர் டைமாக இருந்தாலும் சரி, சம்மர் டைமாக இருந்தாலும் சரி, அந்த 1 kg மாஸ் 1 kg தான். ஸோ அதனால் இந்த டெம்பரேச்சர், ப்ரெஷர் அண்ட் லொக்கேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ இந்த மாஸை எப்படி டிஃபைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மாஸ் ஆஃப் எ பாடி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் எ பாடி. நான் சொன்னல, ஒரு பாடி இருக்குது. இந்த பாடியில் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் இருக்குது, அதுதான் மாஸ். ஓகே, எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் இருக்குது, இந்த பாடியில் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் இருக்குது, அதுதான் என்னது? மாஸ். ஓகே, அதாவது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவே அப்பொருளின் நிறை என வரையறுக்கப்படுகிறது. அப்போ நமக்கு தெரியும் மாஸோட SI யூனிட் கிலோகிராம். நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், இந்த யூனிவர்ஸில் டிஃப்ரெண்ட் சைஸ் கொண்ட மாஸ் இருக்குது. அதாவது டினி மாஸிலிருந்து ஹியூஜி மாஸ் வரைக்கும் இந்த யூனிவர்ஸில் டிஃப்ரெண்ட் சைஸ் கொண்ட மாஸ் இருக்குது. இப்போ டினி மாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்மால் சைஸ் கொண்ட மாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான். இப்போ எலக்ட்ரான் தான் ஸ்மால் மாஸ். எவ்வளோ? 9.11 × 10⁻31 கிலோகிராம், -31 கிலோகிராம். ஓகேவா? அதுதான் ரொம்ப ரொம்ப சின்ன மாஸ், அதாவது ஸ்மால் மாஸ், டினி மாஸ். ஓகே, அதுவே ஹியூஜி மாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸில் 10⁻50, அதாவது +55 kg இருக்குது. அப்போ இந்த யூனிவர்ஸில் ஸ்மால் மாஸில் இருந்து பிக் மாஸ், அதாவது ஹியூஜி மாஸ் வரைக்கும் டிஃப்ரெண்ட் சைஸு மாஸ் இருக்குது. ஸ்மால் மாஸ்னால் 9.11 × 10⁻31 கிலோகிராம். ஹியூஜி மாஸ்னால் 10⁻55 கிலோகிராம். இந்த பாக்ஸ் பாருங்கள், பிங்க் கலர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எல்லாமே எதெல்லாம் எவ்வளோ மாஸ் இருக்குது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரான்னா 10⁻30, அதுவே யூனிவர்ஸில் 10⁻50 வரைக்கும் அந்த மாசு இருக்குது. ஓகே, இப்போ ஒரு ஹியூமன் பாடி இருக்குது. இந்த ஹியூமன் பாடியோட நார்மல் வெயிட் பார்த்தீங்கன்னா 10⁻+2. ஒரு ஷிப்போட நார்மல் வெயிட்டு 10⁻+5. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஜெக்டை பொறுத்து அதோட வெயிட்டு வேரி ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த டேபிளேஷன் நல்லா, இந்த பாக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட், 1 மார்க் கேட்பாங்க. ஓகே, இப்போ சாதாரண ஒரு மாஸ் நம்ம மெஷர் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, இப்போ க்ரூசரி ஷாப்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா, க்ரூசரி ஷாப் அதாவது மளிகை கடையில் யூஸ் பண்ணுற அந்த காமன் பேலன்ஸை வச்சு சாதாரண மாசெல்லாம் அவங்க மெஷர் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ரூட்ஸ் வாங்குகிறோம், வெஜிடபிள்ஸ்லாம் வாங்குகிறோம், அதெல்லாமே சாதாரணமாக மெஷர் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதுவே லார்ஜ் மாஸ் எப்படி மெஷர் பண்ணுவாங்க? ஹியூஜி மாஸ்
இப்போ யூனிவர்ஸில் இருக்கிற சன்னோ பிளானட்ஸோ ஸ்டார்ஸ் இதெல்லாம் எப்படி மெஷர் பண்ணுவாங்க. ஸோ அதை மெஷர் பண்ணுறதுக்குன்னு சம் மெத்தட்ஸ் இருக்குது. அதுதான் கிராவிடேஷனல் மெத்தேடு. ஓகேவா, அதுதான் கிராவிடேஷனல் மெத்தட்ஸ், அதாவது புவியீர்ப்பு முறை. ஸோ அதை யூஸ் பண்ணி ஈஸியாக மெஷர் பண்ணிடுவாங்க எவ்வளோ வெயிட்ன்ட்டு. அதே மாதிரி ஸ்மால் மாஸ், அதாவது அட்டாமிக் சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், ப்ரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான், இந்த மாஸ் எப்படி மெஷர் பண்ணுறது அதுக்குன்னு சம் மெஷர் மெத்தட் இருக்குது. அதுதான் மாஸ் ஸ்பெக்ட்ரோகிராஃப். ஓகேவா, அதாவது தமிழில் நிறை நிறமாலை வரி, அதாவது அந்த வரை, அதை யூஸ் பண்ணி ஈஸியாக மெஷர் பண்ணிடலாம். ஓகேவா, இப்போ காமனாக யூஸ் பண்ணுற பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா காமன் பேலன்ஸ், ஸ்ப்ரிங் பேலன்ஸ், எலக்ட்ரானிக் பேலன்ஸ். இப்போ எலக்ட்ரானிக் பேலன்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி ஷாப்பில் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்ப்ரிங் பேலன்ஸு லெபரட்டரியில் யூஸ் பண்ணுவாங்க. காமன் பேலன்ஸு குரூசரி ஷாப்பில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மெஷர்மெண்ட் ஆஃப் டைம் இன்டர்வல்ஸ், அதாவது காலத்தை அளவிடுதல். இதுவும் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் ஒன்று தான் டைம். இதை பற்றி இதோட சயின்டிஃபிக் டெஃபினேஷனும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். இதில் இந்த பாக்ஸ் பாருங்கள், இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சார் ஐசக் நியூட்டன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ளோஸ் யூனிஃபார்ம்லி ஃபார்வேர்டு, அதாவது காலம் சீராக முன்னோக்கி செல்கின்றது அப்படின்னு சார் ஐசக் நியூட்டன் சொல்கிறாரு. பட் அதுவே ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா டைம் இஸ் வாட் எ கிளாக் ரீட்ஸ், அதாவது கடிகாரம் காட்டுவதே காலம் அப்படின்னு இவர் சொல்கிறார், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஸோ இந்த டைமோட சயின்டிஃபிக் டெஃபினேஷன் நம்ம பார்த்துருப்போம். ஒரு டைம் இன்டர்வலை மெஷர் பண்ணுறதுக்கு கிளாக் யூஸ் ஆகுது. ஓகேவா, அதோட சயின்டிஃபிக் டெஃபினேஷன் நம்ம பார்த்துருப்போம். என்ன பார்த்தோம், ஒரு சிசிஎம் ஆட்டம் இருக்குது. ஒரு ஆட்டமில் நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு எனர்ஜி கொடுத்தோம்னா அந்த ஆட்டம் எனர்ஜி லெவல் இந்த மாதிரி இருக்கும். இந்த லெவலில் இதில் இருக்கிற அந்த எலக்ட்ரான் ஆகும் பம்பார்ட் ஆகும், அதாவது கீழேருந்து மேலே போகும். ஓகேவா, அந்த எனர்ஜி லெவலில் கீழேருந்து ஐஃபர்ஃபன் லெவல், ஸ்மால் எனர்ஜி லெவல், கீழேருந்து ஆட்டம் மேலே போயிட்டு அங்கேவே இருக்காது, மறுபடியும் கீழே வரும். அப்படி கீழே வரும்போது சம் எனர்ஜி விச் மீன்ஸ் அந்த ரேடியேஷனை எமிட் பண்ணிட்டு வரும். ஓகேவா, இந்த மாதிரி ரேடியேஷனை என்ன ஆகும், எமிட் பண்ணிட்டு வரும். ஸோ அது மேலே போயிட்டு கீழே வரும்போது எவ்வளோ ரேடியேஷன் எமிட் ஆகுதுன்னா அந்த மாதிரி வேவாக போகும், இந்த மாதிரி வேவாக வெளியே வரும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 919 crores 26,31,770 இவ்வளோ வேவ்ஸ் என்னாகுது, அந்த எலக்ட்ரான் மேலே போயிட்டு கீழே வரும்போது இவ்வளோ வேவ்ஸ் என்னாகுது, எமிட் ஆகுது, ரேடியேஷன் வெளியே வருது. ஸோ அவ்வளோ வேவ்ஸ் வெளியே வந்தாலும் அதுதான் 1 செகண்ட். ஓகேவா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நிறைய கிளாக் டெவலப்மெண்ட் பண்ணிருப்பாங்க. அதாவது எலக்ட்ரிக் ஆசிலேட்டர், எலக்ட்ரானிக் ஆசிலேட்டர், சோலார் கிளாக், குவார்ட்ஸ் கிறிஸ்டல் கிளாக், அட்டாமிக் கிளாக், decay ஆஃப் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ், ரேடியோ ஆக்டிவ் டேட்டிங் எக்ஸெட்ரா, இந்த மாதிரி நிறையா டெவலப்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது மின் அலையீற்றி, மின்னணு அலையீற்றி, சூரிய மின்கல கடிகாரம், குவார்ட்ஸ் படிக கடிகாரம், அணுக்கடிகாரம், அடிப்படை துகள்களின் சிதைவு காலம், கதிரியக்க வயது கணிப்பு போன்றவை தற்பொழுது உருவாக்கப்பட்ட சில கடிகாரங்கள். இதில் பாருங்க, சார் ஐசக் நியூட்டன் என்ன சொல்றாரு, காலம் சீராக முன்னோக்கி செல்கின்றது. அதுவே ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கடிகாரம் காட்டுவதே காலம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓகே, இதில் இந்த பாக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க, இந்த பிங்க் கலர் பாக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேப்பா, தேங்க்யூ.